அட போடு போடு மச்சான். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மைன்கிராஃப்ட் கேவ் ரைடிங் ப்ளஸ் வில்லேஜ் ரைடிங் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மைன்கிராஃப்டில் வந்து 8x8 வீடு கட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்காக போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெக்கார்டர் அப்படின்ற ஆப்பில் தான் இது பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம போன டைம் விட்ட அந்த கேவுக்குள்ளேயே நான் மறுபடியும் வந்து கேவ் ரைடிங் பண்ணலான்னு வந்தேன், அப்புறம் விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து நம்ம அயன் பிக்காக்ஸு, காப்பர் பிக்காக்ஸு, ஆக்ஸு இதெல்லாம் செய்ய போகிறோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அயன் ஒரு இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து கோல் ஒரு இதையும் கண்டினியூ ட்ரையில் கொடுத்துட்டு கோல் ஒரு அப்புறம் இன்னும் வேறு என்ன ஓரெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காப்பர் ஒரு இருக்குது, காப்பர் ஓரையும் கோல் ஓரையும் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இதெல்லாம் போய் ஃபர்னான்ஸில் போட்டு உருக்கணும். ஃபர்னான்ஸ் செய்யறதுக்கு வந்து 10 காபிள் ஸ்டோன் வேணும், 8 என்னமோ வேணும். காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ண அடுத்து நிறைய வேலை இருக்குது. ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் இன்ட்ரோ வேறு போடலையா? இன்ட்ரோ போட்டாச்சு. ஸோ எல்லாம் லைக்கை போட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம போயிட்டு காபிள் ஸ்டோன் 8 இருக்குது, இன்னும் 2 காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 2 காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு இதுக்கும் எச்சாவே மைண்ட் பண்ணி வைப்போம். ஏன்னா திடீர்னு நான் ஃபர்னான்ஸுக்கு 10 வைப்பேன், இன்னும் 2 மைண்ட் பண்ணிட்டு வைப்போம்னாங்கன்னா வச்சு இப்போ வந்து எடுத்தாச்சு. நம்ம கோல் ஒரு எடுத்தோம்ல, கோல் நிறைய கோல் இருக்கும்ல, அந்த கோலை எடுத்து என்ன பண்ணணும், இந்த ஃபர்னான்ஸில் வந்து ஃபியூவலாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் இன்புட்டில் என்ன வைக்கணும்னா கோல், இது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணோம், இன்கட் இதை நான் வந்து பார்க்கல கேம் விளையாடிட்டு இருக்கும்போது. இன்கட் கீழே பார்த்தேன், அப்போ தான் வந்து பார்த்தோம்னா இது இருக்குது, அயன் ஃபஸ்ட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அயன் எடுத்தேன். இப்போ ஃபியூவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் செஸ்ட்டில் வந்து பார்க்கலான்னு பார்த்தப்போ கோல்டு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சோன்னே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி நானும் அப்படியே கொஞ்சம் இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அயன் இன்கட் அயன் இன்கட் தான். இப்போ அதை எடுத்த உடனே என்னென்ன ரெசிபிஸ் அன்லாக் ஆகிருக்குன்னு சொல்லி மேலே காமிக்கும். கிராஸ் போ இதெல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. செஸ்ட் பிளேட்டு, இதுக்கு நம்ம இன்னும் நிறைய அயன் இது பண்ணோம். அதுக்கு கேவ் ரைடிங் பண்ணோம். கேவ் ரைடிங்கு வில்லேஜ் ரைடிங் தான் பார்க்கணும். இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேவ் ரைடிங்கும் இதுவும் தான். வில்லேஜ் ரைடிங் வந்து போன பார்ட்டில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து கேவ் ரைடிங் பார்க்கலாம். இது வந்து எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரிசல்ட்ஸ் வந்து ஓகே நல்லா தான் கிடச்சிருக்கு, 4 ஓவர் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம பிக்காக்ஸ் எல்லாமே ஆக்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து பிக்காக்ஸை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் வந்து பிக்காக்ஸை செஞ்சிருவேன். கோல் எதுக்கு எடுத்து தனியாக வச்சிடும், இல்லை போட்டுவிட்டு போயிடலாம். நீ இது இன்புட்டில் வந்து காப்பரை ஒரு வச்சுட்டு இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு அந்த இதில் வந்தோம்னா இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நடுவில் ஸ்டிக்கு பற்றாமல் போயிடும். அதுக்கு வந்து நான் போய் பக்கத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளோ தூரம் தள்ளி வந்து இது பண்ணியிருப்பேன்னு. இப்போ வந்து எம்ரல்டு எடுத்துருப்போம். எம்ரல்டு மூலயமா எம்ரல்டு பிளாக்கும் எம்ரல்டு ஸ்டோனும் பண்ண முடியும். இது 2 பண்ணிட்டு வேறு என்ன ப்ரோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது, பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அந்த காப்பர் இன்கட்ட 3 எடுத்துடலாம். இது எடுத்தோடனே என்ன ரெசிபிஸ் வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே அதே தான், அயனுக்கு அந்த மாதிரி சேம் டு சேமாக தான் வருது. ஸோ மறக்காமல் இப்போ லைக்காக போட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து என்னோட 10வது வீடியோன்னு நினைக்கிறேன், 10வது லாங் வீடியோ. ஸோ இது வந்து மைல் ஸ்டோனெல்லாம் கொண்டாட முடியாது. ஒரு 1K அடித்தா கூட நம்ம எதாவது சொல்லலாம், 1K வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான். சின்ன யூடியூபர்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. நடுவில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரிங்க. ChatGPT கூட நம்ம பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் வந்து கூகுளில் போய் போட்டால் என்ன வருதுன்னு தெரில, ஆனால் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோ இல்லைன்னா அடுத்த வீடியோவில் போட்டலாம். ஸோ எல்லாம் லைக் போட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பெல் பட்டன் இருக்கும், அதை மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எனேபிள் பண்ணல. அது எனேபிள் பண்ணிங்கன்னா தான் நான் டக்குன்னு போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கோல் ஒரு நிறைய கிடச்சிச்சிங்க. கோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஒரு கோல் வேறு விட்டு போச்சு நடுவில். இது வேறு எனக்கு லைட்டாக லேக் அடிக்குது கைஸ். இது பேர் என்னது, இந்த கோழி எடுத்துட்டேன்.
சரி, இப்போ வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு. அதெல்லாம் அப்புறம் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம காப்பர் ஆக்ஸ் இல்லை, காப்பர் அது பேர் என்னது, ஐயோ அதில் வர பிக்காக்ஸ், காப்பர் பிக்காக்ஸ் செய்யணும். அதுக்கப்புறம் காப்பர் ஆக்ஸ் செய்யணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாம் லைக் போட்டு பாருங்கள். ஏன்டா எவ்வளோ டைம் கேட்குறேன் பிச்சைக்கார பையன் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு எனக்கு ரொம்பவுமே முக்கியம். நம்ம வந்து கிராஃப்ட் டேபிளில் போய் பார்த்தோம்னா செஸ்ட் பிளேட் செய்யலாமா, செஸ்ட் பிளேட் செய்யலாம். அப்புறம் ஸ்டிக்கு பத்தலை, ஸ்டிக்கு தான் போய் இப்போ மைண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இதுக்கு வந்து இது எரிஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே போகலாம். இருங்க, எதுக்கோ பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவோமா, பெட்டு. ஏன்னா அங்கே போய்ட்டு நைட் ஆகிடுச்சுன்னா வரக்கு ஒரு இதாயிரும். போகலாமா நம்ம, பெட்டு எடுத்துகிட்டு வரலாமா நம்ம? சரி வாங்க போய் பெட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, இப்படியே போகிறக்குள்ள இந்த இடத்துல இது வந்து பெசைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் என்னன்னு தெரிலன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் நான் அந்த வீடியோ மறுபடியும் விளையாடும் போது தான் கழிச்சு அது பெசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நிறைய கோல் ஓர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து மெயின் பண்ணிக்கலாம். ஏறுங்க, இந்த மாடு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பாவம் விட்டுலாம், நம்மளாம் அழிக்க வேணாம். அப்புறம் பாவம் தன்மினைச்சிடும் மாதிரி. அப்புறம் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள், நீங்களே எதிர்பார்ப்பீங்க. வில்லேஜ் ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கேவ் ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரிய அப்பா ஒன்று வச்சு விட்ருவாங்க. எல்லா காப்பரை ஓரி கீரி எல்லாமே தூக்கிட்டு ஓடிடுவானுங்க அவனுங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க, நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது ஸ்வாட்லேருந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணி மாற்றிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் நேற்று வந்து ஐஸ்கிரீம் வீடியோவை நம்ம போட்டிருந்தேன். ஐஸ்கிரீம் கிடையாது, ஐஸ்கிரீம். நீ போய்ட்டு என்ன ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருக்கேன்னு வந்தேன்னா ஐஸ்கிரீம் மேக் பண்ணுற வீடியோவில் இல்லை, ஐஸ்கிரீம் கேம் பிளே வீடியோ. ஸோ அதையும் போய் அப்படியே பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. 7 நிமிஷமாக என்ன பேசலன்னா என்ன பண்ண போகிறேன்னா பெட்டை போட்டு தூங்கிடலாம். ஏன்னா நைட்டில் தூங்க முடியுமா? ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சா? சரி, நம்மளை கொள்றதுக்கு பிளான் போட்டானுங்க. அப்போ நல்ல வேலை தூங்க இது பண்ணியாச்சு. இது தூங்கி எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணலான்னா பிக்காக்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டிக்ஸு ரெடி பண்ணணும். ஸ்டிக்ஸு ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பிக்காக்ஸு ஆக்ஸு இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு மெயினான பொருள்னு சொல்லலாம். இப்போ எப்படி இது சப்பாத்தி செய்யணுன்னா கோதுமை வேணும், பூரி செய்யணுன்னா கோதுமை வேணும். அந்த மாதிரி நம்மளுக்கு பிக்காக்ஸு ஆக்ஸு செய்யறதுக்கு ஸ்டிக்கு வேணும், அதுக்கப்புறம் ஸ்டோன் வேணும், அந்த மாதிரி நிறைய வேணும். ஸோ இப்போ வந்து கிராஃப்ட் டேபிள் வந்து அங்கேயே இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த பனிக்குட்டியெல்லாம் விட்டுறலாம். நம்ம அந்த கிராஃப்ட் டேபிள் கிட்ட போயிட்டு இது செய்யலாம் காப்பரில். ஏன்னா ஃபர்னான்ஸ் உருக்கி இருக்க இது. இப்போ ஃபர்னான்ஸு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கணும். அதை தான் டக்கு டக்குன்னு உடச்சோம்னா போயிடும். நம்ம இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி கட்டி இங்கே இருந்துக்கலாம். ஏன்னா பக்கத்தில் ரைடிங் போயிட்டு வந்தால் கூட ரீடிங் நினச்சிக்கிறீங்க, ரைடிங் கேவ் ரைடிங்கு அந்த மாதிரி ரைடு போயிட்டு வந்தால் கூட. நான் ரைடு கைடுன்னு சொல்கிறேன், கபடி விளையாடுறியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் வந்து இது கேவ் ரைடிங், கேவில் போய் ஓர்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வரதான் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே நிறைய கோல் ஓர் இருக்குது, நான் போகும்போதே பார்த்துட்டு போனேன். இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் வர அதோட டியூரபிலிட்டி லாஸ் ஆக போகுது. அது லாஸ் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ கோல் ஓர் மைண்ட் பண்ண முடியுமோ கோல் ஓர் மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த வீடியோவோட வின்னர்ஸ் யாருன்னா அதை நான் கடைசியில் சொல்கிறேன். யாருன்னா மோனிகான்ற ஒருத்தங்க இங்கெல்லாம் இருக்காங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இதை அப்புறம் மைண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட வீட் இருக்கும், நம்ம வந்து உட்டன் பிக்காக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். அயன் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து கோல்டு ஒரு கீரை இது பண்ணுறதுனா எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 9 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் உள்ள வச்சாச்சு, கோழி எடுத்து வச்சுக்கிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்டிக்கு வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு உட்டன் பிளாங்க் தேவை. உட்டன் பிளாங்க் செய்யறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா உட்டன் பிளாங்க்கு ஒரு லாகுக்கு வந்து 4 பிளாங்க்குன்ற கணக்கில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளாங்க் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஸ்டிக்கு தனியாக செஸ்ட் பிளேட்டு ஆர்மர் எல்லாம் செய்யணும்னா 99+ஆ அவ்வளோ செய்ய முடியுமா என்ன? சரி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக செஞ்சுப்போம், ஏன்னா தேவைப்படும்.
வருங்காலத்தில் தேவைப்படலாம். இப்போதான் அந்த சம்பவமே இருக்கும். சரி, நம்ம வந்து நம்மக்கிட்ட தான் பவர்ஃபுல்லான ஆயுதம்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இது ஹெல்மெட் இதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, போடலான்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நம்ம ஸ்வாட் இதெல்லாம் செய்யணுமே, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் போடலாம். ஸ்பியரு எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம், எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு அடுத்தது பாருங்கள் என்ன ஆகுது, நீங்களே பாருங்களேன். இப்போ சரியான ஒரு டி இருக்கு ஒருத்தனுக்கு மட்டும் வரட்டும் பாருங்க. பேசிக்கிறேன், வேறு யாரை சொல்கிறேன்னு தானே நினைக்கிறீங்க? யார் நம்ம தலைவர் சாம்பி தான். அதுவும் பெரிய சாம்பினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி போட்டு பிளாக் போட்டு இது பண்ணிடலாம். க்ரீப்பரு வா. இதில் வந்து க்ரீப்பரை கில் பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா வந்தோடனே டமேல்னு அடிச்சிருவான். அதனால் க்ரீப்பரை கில் பண்ண முடியாது நம்மளால். க்ரீப்பரை வர விட்டு என்ன பண்ணணும், இதோ இங்கே தான் இருக்கேன் பார்த்துறானே. ஏன் வரலன்னா இந்த பாத்திரம் வரான். வெடிச்ச உடனே இப்போ பாருங்க டமல்னு எனக்கு ஹெல்த்து போகாது. நேருங்க எப்பா எவ்வளோ ஹெல்த்து போயிடுச்சு. கீழே கோல் இருக்குது, நம்ம பார்த்துட்டேன். இன்னொரு க்ரீப்பர் இருக்கான், சாம்பி சார். இதோ இந்த குட்டி சாம்பி தாங்க. இவன் தான் இங்கே இருங்க டப்புன்னு வரான். அடிச்சுட்டு ஸ்பீரால் தூக்கிட்டு ஓடிடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு டக்குன்னு. ஏறுங்க ஒரு 2 அடி தான் அடித்தான், ஸ்பியர் கீரெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவானுங்க எல்லாரும். நான் ஒன்றுமே இல்லாமல் தான் இங்கே இருக்கணும். இங்கே இருங்க ஸ்பியரை தூக்கிட்டு நீ ஏன்டா குட்டி கொஞ்சம், நீயே எவ்வளோ சின்னதாக இருக்க, எப்படி ஸ்பியரெல்லாம் தூக்குறேன்னு பார்த்தா அவன் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. நிற்க கூட மாட்டான்றான். இங்கே இருங்க இவன் அவ்வளோ செத்துருவான். இவன் செத்தவொடனே என்ன பண்ணல, எல்லாத்தையும் குதிச்சு எகிரி எடுத்துக்கலான்னு பார்த்தா இவன் இங்கே வேற ஒருத்தான். இங்கே இவனெல்லாம் அப்படியே அடித்து அனுப்பிவிட்ருலாம். நம்ம ஸ்வாட் இருக்கிறதே மறந்துடும். இப்போ தான் எடுத்து அடிப்பேன். ஸ்வாடில் ஸ்பியர் தாங்க. ஆனால் முத்தா போயிடுச்சு இந்த குட்டி சாமி. டேய் சத்தியமாக க்ரீப்பரு ஸ்கெலட்டனு இவனுங்கெல்லாம் வச்சு என்னடா பண்ணுறது. க்ரீப்பர் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று கன் பவுடர் யூஸ் ஆகும். க்ரீப்பருக்கு இன்ட்டால் வந்து என்ன பண்ணலான்னா கோல்ட் ஸ்டோன் வச்சு இது பண்ணிடுவேன். ஸ்விட்சு ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன். இது வரைக்கும் நான் போட்ட சீரீஸில், மைன்கிராஃப்ட் சீரீஸில் இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறது. இப்போ வந்து ஐபால் எடுத்தேன். பாய்சன் போட்டான் வச்சு. சரி ரைட்டு என்னை கொள்றதுக்கு பார்த்துறானுங்க. ஸோ இந்த வீடியோவோட இன்னும் யாருன்னா AK-47 என்கிற அகிலன், அப்புறம் SK கிறிஸ் அவர் தான், அப்புறம் சுந்தரம், மோனிகா, இங்கே எல்லாத்துக்கும் பிக் தேங்க்ஸ் டு வாட்ச் மை வீடியோஸ். RS பூபாலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணிமாறன் YTV அவர் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணிமாறன் YTVன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அடைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா மிச்சம் இதெல்லாம் மைண்ட் பண்ணி எப்படி வீடியோ கட்டுறன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிக்கே சிவபதி. டாடா பாய் பாய்.